ஜோதிட வணக்கம். விருச்சிக ராசிக்கு வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு நிறைய நல்ல பலன்களும் இருக்குது. இருந்தாலும் எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது. இது உங்களுடைய பயத்தை தூண்டுவதற்காக இல்லை. இந்த பதிவு மூலம் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்கு உங்களோட 5ஆம் இடத்துல ராகு கூட 2 கிரகமும் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். உங்களோட பூர்வீக சொத்து, பூர்வீக நிலம், இல்லைனால் தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவில் நிர்வாகம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கௌரவ பிரச்சனை, அந்த மாதிரி கௌரவ பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளால் அவமானப்படக்கூடிய காலகட்டம், குழந்தைகள் தவறு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருமணம் ஆகலை அப்படின்னா பெண்களால், அதுவும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத சில பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது உங்கள் சார்ந்த மதம் கூட இருக்காது, உங்கள் இனம் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்திலிருந்து பெண்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். உங்களுடைய வருமானம் கொஞ்சம் பாதிக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய பண வரவு குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் சொன்னால் கௌரவம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். நிலம் சார்ந்த வழக்கு, வம்பு, அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விருச்சிக ராசிக்கு இருக்குது. ஏற்கனவே விருச்சிக ராசியில் இந்த 2025 அந்த ஜனவரியிலே சில பேர் இந்த பிரச்சனைகள் சந்திச்சிருக்கலாம். இல்லை எனக்கு இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்த இந்த மே மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனைக்கான காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உச்சமாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், நீங்கள் உங்களோட பிரச்சனையை 3வது நபரிடம், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபரிடம் கொண்டு போகும்போது அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பில்லை. நீங்கள் எந்த பிரச்சனையை நீங்கள் வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த பிரச்சனை அந்த நபர் மூலமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் பொறுமையாக அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. சில பிரச்சனையை நம்ம உடனே முடிவெடுக்காமல் ஆற போட்டு பண்ணினாதான் நல்லது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் யோசித்து கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அதுவே கொஞ்சம் சரியாகி உங்களுக்கு ஒரு ஒழுங்குக்கு வந்துடும். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவுகளை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3வது நபரை நாடுனீங்க அப்படின்னா அந்த நபராலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விருச்சிக ராசி நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய குழந்தையாக இருந்தால் தனது அப்பாக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் விருச்சிக ராசி கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள்.